இந்திய வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு கலவரம்னா அது மணிப்பூர் கலவரத்தை சொல்லலாம். யாராவது இந்தியாவோட வரலாற்றையும் இனங்களை பத்தியும் பதிவு பண்ணுனா அதுல மணிப்பூர் கண்டிப்பா இடம்பெறும். அங்க உரிமைக்காக போராடின குக்கி மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறது கண்டிப்பா பதிவு செய்யப்படும். கடந்த வருஷம் இதே மே மாசம் 3ஆம் தேதி தான் மணிப்பூர்ல கலவரம் ஆரம்பிச்சது. இப்போ அந்த கலவரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகியும் அங்க பதற்றம் தணிஞ்ச பாடு கிடையாது. மக்கள் இன்னமும் தங்களுடைய அன்றாட தேவைக்காகவும் அன்றாட வாழ்க்கைக்காகவும் திண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, சொந்த ஊரை இழந்து புலம்பெயர்ந்து போய் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு கூட்டா அடைஞ்சு கடந்து இது எல்லாத்தையும் உருவாக்குனது அந்த ஒரே ஒரு கலவரம் தான். அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை மட்டும் கவர்மெண்ட் சரியா அணுகியிருந்தா எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்காது. 224 பேர் செத்துருக்க மாட்டாங்க. சுமார் 60,000 பேர் மணிப்பூரை விட்டு வெளியேறி இருக்க மாட்டாங்க. இந்த கலவரம் ஆரம்பிக்கும் போதே இதை சரியா கட்டுப்படுத்த தெரியாம, ஹேண்டில் பண்ண தெரியாம மணிப்பூர் பாஜக அரசு திண்டாடிட்டு இருந்துச்சு. குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் கர்நாடகா தேர்தலில் ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த கலவரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. இன்னுமே மணிப்பூர் பக்கம் எட்டி பார்க்காத பிரதமரா மோடி இருக்காரு. கலவரம் ஆரம்பிச்சு 4 மாசம் கழிச்சு 2 பெண்களை கலவரக்காரர்கள் நிர்வாணமா கூட்டிட்டு போற வீடியோ வெளியாகி தான் நாட்டுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. மணிப்பூர் என்ற ஊரும் கலவரமும் நாடு முழுக்க தெரிய ஆரம்பிச்சது. அப்ப கூட பிரதமர் மோடி அவர்கள் சுமார் 38 செகண்ட்ல 2 வாட்டி தான் மணிப்பூர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு போனாரு. அதுலயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல, தூரத்துல இருந்து பேசிட்டு இருந்தாரு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்படணும், மத்தியிலையும் மாநிலத்திலையும் எங்க அரசு தான் இருக்கு, இந்த சம்பவத்துக்கு நாங்க முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம், இந்த மாதிரியான கலவரத்தை நாங்க நிறுத்த முற்படுறோம் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் மோடி தெரிவிக்கல. மோடியோட அந்த செயல்பாடு மணிப்பூர் மக்களையே பெருத்த கோவத்தை உண்டு பண்ணிச்சு. இதுக்காக சமீபத்தில் கூட மிஸ்ஸிங் மோடி, ஹேவ் யூ சீ திஸ் மென் அப்படின்னு போட்டு காணவில்லை அப்படிங்கிற போஸ்டரே அடிச்சிருந்தாங்க மணிப்பூர் மக்கள். குறிப்பா அதுல இஎன்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, மணிப்பூர் மக்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது, மணிப்பூர் மக்களோட அழுகுறலை கேட்கறதுக்கு அவருக்கு காது கிடையாது, அவருக்கு காது கேட்காது அப்படிங்கிற வகையில அந்த போஸ்டர் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில மணிப்பூர் கலவரம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு வராம வேற எங்கெங்கெல்லாம் போனாரு, எத்தனை முறை போனாரு அப்படிங்கிற முழு டேட்டாவும் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த டேட்டாவை எடுத்து போட்டு மோடியும் பிஜேபி அரசையும் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. மே மாசம் 2023 இருந்து ஏப்ரல் மாசம் 2024 வரைக்கும் மொத்தம் 162 முறை நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டிலையும் பயணம் செஞ்சிருக்காரு. அதுல 14 முறை மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு. இவர் இப்படி வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்கும் போது தான் மணிப்பூர்ல 230க்கு மேல மக்கள் செத்து போயிருக்காங்க. 60,000 மக்கள் தங்களுடைய வீடை இழந்து இந்த நிலைமை எங்களுக்கு வேணாம், இந்த ஊரே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வெளியே போயிருக்காங்க. ஆனா அந்த மாநிலத்தோட பாஜக முதலமைச்சர் பைரன் சிங் தன்னுடைய வீட்டுல தனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில சொகுசா வந்துட்டு இருக்காரு. நடுவுல நான் பதவி விலக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்தினாரு. அப்புறம் அவருடைய ஆதரவாளர்களை வச்சு இல்லங்கய்யா நீங்க பதவி விலகிறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கிழிச்சு போற அளவுக்கு நாடகம் நடத்தினாங்க. 2 பெண்களை அராஜகமா இழுத்துட்டு போற வீடியோ வந்த வாட்டி இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பச்சையா பேசினாரு. இதுக்கெல்லாம் உறுதுணையா இருந்தது தலைமை இடத்துல இருக்கிற பிரதமர் மோடி அவர்களும் உள்நாட்டு விவகாரங்களை கையாளுற உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் தான். எதிர்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தி கூட இங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. மேலும் மணிப்பூர் கலவரத்தை நினைவு கூற விதமா தன்னுடைய பாத யாத்திரையா மணிப்பூர்ல தான் தொடங்கி இருந்தாரு அப்படின்னு அந்த ஆர்டிக்கலா சொல்லியிருக்காங்க. ஆனா சும்மா பேச்சு கூட இந்த பக்கம் எட்டி பார்க்காத மோடி தேர்தலை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஊரு ஊரா சுத்தி இருக்கிறாரு. சமீபத்துல 5 மாநில தேர்தல் நடந்தது. அப்போ ராஜஸ்தானுக்கு 24 வாட்டியும் மத்திய பிரதேசத்துக்கு 22 வாட்டியும் போயிருக்காரு. அங்க போயிட்டு வளமான இந்தியா, வளர்ச்சி அடையும் இந்தியா அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. மணிப்பூர் கலவரம் வெடிக்கும் போது கர்நாடகாவில் ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தேர்தல் அவருக்கு தோல்வி கொடுத்துச்சு. ஆனாலுமே இந்த இடைப்பட்ட ஒரு வருஷத்துல கர்நாடகாவுக்கு மட்டும் 8 வாட்டி போயிருக்காரு. சொந்த ஊரான குஜராத்துக்கு 10 வாட்டி போயிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துக்கு 17 வாட்டி போயிருக்காரு. ஏன்னா குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் தான் அவங்களுக்கு அதிக எம்பி கிடைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சுதான் மோடி போயிருக்கிறதா அந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த மாசம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாசத்துல மணிப்பூருக்கு பக்கத்து மாநிலங்களா இருக்கிற அசாமுக்கும் திரிபுராவுக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஆனா கொஞ்ச தூரத்துல இருக்கிற மணிப்பூருக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வருவாரு? தைரியம் இருந்தா வருவாரு. மக்கள் மூஞ்சை எப்படி பாக்குறது அப்படின்னு தைரியம் இல்ல. அதுலயும் பாருங்க, மார்ச் 9ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்திருக்காரு. அங்க வந்துட்டு டெவலப்டு இந்தியா, டெவலப்டு நார்த் ஈஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு வாயிலே வட சொல்லிட்டு போயிருக்காரு. மணிப்பூர் தான் உங்களுக்கு டெவலப்டு இந்தியாவா மோடி? மணிப்பூர் தான் உங்களுக்கு டெவலப்டு நார்த் ஈஸ்ட் ப்ரோக்ராமா? மணிப்பூரை பார்த்து இந்தியா எவ்வளவு டெவலப் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கவா மோடி அப்படின்னு தான் கேட்க தோணுது. அண்மையில வந்த 5 மாநில தேர்தல்கள்ல மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் வரிசையில மிசோரமும் இருந்தது. மிசோரம் தான் மணிப்பூருக்கு கீழே இருக்க
இருக்கிற ஒரு மாநிலம். ஆனா மீதி 4 மாநிலத்துக்கும் போன மோடி மிசோரம் மாநிலத்துக்கு மட்டும் போகவே கிடையாது. ஈவன் அங்க பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவரான சோரம்தங்கா மோடி இங்க பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா தெரிவிச்சாரு. கிறிஸ்டியனோட ஓட்டுகள் எல்லாமே எனக்கு எதிராக திரும்பிடும் அப்படின்ற பயத்துல கூட்டணி கட்சி தலைவரே மோடியை வரவிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஆக டெவலப்டு நார்த் ஈஸ்ட் ப்ரோக்ராம் பேசினார் இல்லையா, அந்த நார்த் ஈஸ்ட்ல அவருக்கு எவ்வளவு மரியாதை கூடி இருக்கு அப்படிங்கறத இந்த விஷயத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்கள்ல எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க ஆதரவு தரோம், நாங்க நேரடியா போட்டியிடல அப்படின்னு புறமுதக காட்டி ஓடி இருக்கிறாங்க பாஜக. பெரிய பெரிய மாநிலங்கள்லயும் குறிப்பா 17 மாநிலங்கள்ல பிஜேபி ஆடிட்டு இருக்கு அப்படின்னு பெருமையா பேசுற பாஜக சின்ன சின்ன மிசோரம் கிட்டயும் நாகாலாந்துலயும் போட்டி போறதுக்கு தைரியம் இல்லாம ஓடி இருக்கு. இதெல்லாம் எதனால? மணிப்பூரால. அடுத்து பிரதமர் மோடி இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 14 முறை சர்வதேச நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த கட்டுரையில துபாய்க்கு போய் இந்து கோயிலை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க மட்டுமா திறந்தாரு? பக்கத்துல ராமர் கோயிலை திறந்தாரு. அதை வச்சு ராமர் ராமர் பேசிட்டு இருக்காரு. புதுசா கட்டப்பட்ட கோவிலுக்காக சந்தோஷப்படுற மோடிக்கு மணிப்பூர்ல 200க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இத பத்தி எல்லாம் மோடி கவலைப்படல. ஒரு இந்திய நாட்டு பிரதமரா இருந்தா அவரு எல்லா மக்களுடைய பிரதிநிதியாவும் இருக்கணும். மதத்தை வச்சு தன்னுடைய பிரதான அரசியலை செஞ்சிட்டு இருக்கிற மோடிக்கு மணிப்பூர்ல இருக்கிற தேவாலயங்கள்லாம் கணக்கு தெரியுமா? ஆக மொத்தம் பார்க்கும்போது சோரம்தங்கா சொன்னார் இல்லையா, அவருடைய ஃபேஸ பார்த்தாவே எங்களுக்கு ஓட்டு விழாது அப்படின்னு, அதே மாதிரி தான் மணிப்பூர் மக்களோட மூஞ்சியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓட்டு போடணும் அப்படிங்கறது தான் ஜனநாயக சக்திகளோட எதிர்பார்ப்பா இருக்கு.